திராவிடக் கழகம் எத்தகையது என்பதை விளக்கி அருளுக ஐயா. திராவிடர் கழகத்தினர் எத்தகையவர்கள் என விளம்புக ஐயனே. திராவிடர் கழகத்தின் ஈடற்ற சிறப்பியல்பு ஒன்றை கூற வேண்டுகிறோம் ஐயா என்று புலவர் மா. நன்னன் அவர்கள் தந்தை பெரியாரிடம் விளக்கம் கேட்கிறார்கள். இதோ தந்தை பெரியார் விளக்கமளிக்கிறார். கேட்டு பயன்பெறலாம். வாருங்கள் நண்பர்களே. திராவிடர் கழகம் என்பது இந்த நாட்டு மக்களது கழகம். திராவிடர் என்று சொல்லுவதற்கு எவனும் ஒப்புக்கொள்ள மாட்டான். காங்கிரஸ் கட்சிக்காரனும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனும் தமிழரசுக்காரனும் பார்ப்பானும் எவனும் ஒப்ப மாட்டான். இந்த திராவிடர் கழகம் பார்ப்பானை சேர்க்காது. அவனும் இதில் வந்து சேரமாட்டான். ஏனென்றால் பார்ப்பான் தன்னை திராவிடன் என்று கூறமாட்டான். அப்படி சொன்னால் உடனே ஏண்டா உனக்கு இந்த பூணூல், ஏண்டா உன் மனைவி இப்படி புடவை கட்டிக்கொள்கிறாள் என்று கேட்போம். அப்போ அவன் அதையெல்லாம் கைவிட மறுத்து ஓடிவிடுவான், அல்லது அதையெல்லாம் விட்டுவிட்டு மனிதனாவான். வேறு எந்த பெயரை சொன்னாலும் பார்ப்பான் வந்து சுழுவாக அதனுள் புகுந்து விடுவான். அதோடு அந்த கட்சிக்கே தலைவனாகி விடுவான். இன்றைக்குள்ள எல்லா கட்சிகளுக்கும் அவன்தான் தலைவன். பார்ப்பான் வந்து நுழையாத மாதிரி இருப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட கழகம் வைத்திருப்பதாகும். திராவிடர் கழகத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் மக்களுக்காக தொண்டாற்ற வந்தவர்கள் அல்லாமல் பதவியை பிடிக்க அல்ல. திராவிடர் கழகத்தில் அனைவரும் அவரவர் சுய சம்பாத்தியத்தில் சாப்பிட்டுவிட்டு ஓய்வு நேரத்தில் கழக வேலை செய்து வருபவர்கள். பிறருடைய காசினால் வயிறு வளர்ப்பவர்களும் அல்ல. அதே சமயத்தில் பிறருக்கு அடங்கி நடப்பவர்களும் அல்ல. பொது தொண்டின் பெயரால் பதவி, சுயநலம், விளம்பரம் அனுபவிக்காத இயக்கம் ஒன்று இந்த நாட்டில் இருக்கிறதென்றால் எங்கள் இயக்கம்தான். அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நாங்கள்தான். திராவிடர் என்பார் யார்? திராவிட கழகம் எத்தகையது? திராவிடர் கழகத்தின் சிறப்பு இயல்பு, ஈடற்ற சிறப்பு இயல்பு யாது என்பன போன்ற வினாக்களுக்கெல்லாம் தந்தை பெரியார் அவர்களின் உரையின் இப்பகுதி விடையாக அமைந்திருக்கிறது. பெரியாரின் ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு வினாவை அமைத்து பெரியாரை கேளுங்கள் என்ற நூலாக தொகுத்திருக்கிறார்கள் புலவர் மா. நன்னன் அவர்கள். அந்த நூலிலிருந்து ஒரு பகுதியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இதை கேட்டு உணர்ந்ததோடு உங்கள் நட்புக்கும் உறவுக்கும் பகிருங்கள் என்று அன்புடன் வேண்டுகிறோம். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி. மீண்டும் சந்திக்கலாமா?